வணக்கம். இன்னைக்கு வந்து டிடிஎஃப் அவருடைய நடிப்புல வந்து ஐபிஎல், அதாவது இந்தியன் பேனல் லா, அந்த படத்தோடைய ட்ரைலர் வந்துச்சு. சோ இந்த ட்ரைலரை பார்க்கும்போது கோட்டு படத்துல வந்து நம்ம விஜய் சார் வந்து சிவகார்த்தியின் கையில வந்து துப்பாக்கி கொடுப்பாரு. ஒரு நிமிஷம், துப்பாக்கியை பிடிங்க சிவா. சோ தலை அஜித் வந்து ரேசிங் போறேன்னு சொல்லிட்டு பைக்கை வந்து டிடிஎஃப் கையில கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு தான் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு யோசனை வருது. ஏன்னாக்கா முழு சந்திரமுகியா மாறிக்கிற உன் கங்காவை பாருன்ட்டு ஒரு டைலாக் வரும்ல, ஸோ அதே மாதிரி முழு அஜித் சாரா மாறிட்ட டிடிஎஃப் தான் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியல, சிரிப்பு தான் வருது. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது என்ன கதை இருக்கும்ட்டு ஸ்டார்டிங்ல தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா டிடிஎஃபோட பயோகிராஃப் படமா தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் தெரியுது. ஆனா அவரோட பயோகிராஃப் இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சம்பவம்ன்றத டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டிடிஎஃப் அவருடைய நடிப்புல வந்து ஐபிஎல் திரைப்படத்தில் ட்ரைலர் வந்துச்சு. ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. இது மட்டும் டெலிவரி ஆச்சுன்னா ஆல் இந்தியா பாலிடிக்ஸே ஃபயர் ஆயிடும். கிஷோர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிராமி அவங்க இருக்காங்க, ஆடுகளம் நிறைய இருக்காரு, சம்திங் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, கிஷோர் வந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு, அபிராமி அவங்க ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ வாழ்ந்துட்டு இருக்கும்போது சம்திங் ஒரு வீடியோ வந்து லீக் ஆகுது. இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்துச்சுன்னா என் அரசியல் வாழ்க்கை அசம்பந்தமாயிடும். ஸோ அந்த வீடியோ லீக் ஆகும்போது அந்த வீடியோவுக்கும் இவருக்கும் ஏதோ சம்மந்தம் ஏற்படுது. ஸோ என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஸோ அந்த வீடியோ வெளியே வந்துச்சுனாக்கா அவனோட அரசியலுக்கே பெரிய பாதிப்பு வரையும் அப்படின்ட்டு இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்கள கொல்லுங்க, யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளம் நிறைய வந்து பேசுறாரு. இந்த வீடியோ பார்த்த ஒருத்தனும் உயிரோட இருக்கக்கூடாது, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஸோ அப்படின்ட்டு அந்த வீடியோல யாரெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாரும் தூக்கி போடுங்கன்ட்டு எல்லாரையும் பிடிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து கிஷோர் அவரும் மாட்டிக்கிறாரு. ஸோ இப்படி ஆக்ரோஷமா பேசுற அளவுக்கு அந்த வீடியோல என்ன இருக்கும், ஒருவேளை அந்த வீடியோவா இருக்குமோ, வீடியோ எந்த பர்பஸ்க்காக எடுக்கப்படுது அப்படின்றது தெரியாம டிடிஎஃப் வந்து அந்த வீடியோவை கண்டுபிடிச்சு அது என்ன பிரச்சனை இருக்கு, எதனால அந்த வீடியோ வந்து வெளியே வரக்கூடாதுன்ட்டு பிரச்சனை பண்றாங்கன்றத உண்மையை வந்து வெளியே கொண்டு வராரு டிடிஎஃப். அதுதான் இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேசிங் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அது பார்க்கும்போது டிடிஎஃப் வந்து ஒரு விஷயத்துல இப்ப மாட்டினார்ல, சோ அதை வந்து மறைக்கிறதுக்காகவா இல்ல ஆளுங்கட்சியை வந்து கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காகவா இல்ல என்னன்ற ப்ரொபஸ்க்காக இந்த படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. என்ன டெஸ்ட்னாக்கா இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து கருணாநிதி, ஓகேங்களா. இந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் அரசியல்வாதி கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து ஓபிஎஸ்ஓ சம்திங் இபிஎஸ்ஓ, அது ஏடிஎம்கே இந்த கட்சியோட ஓபிஎஸ் இபிஎஸ் சம்திங் யாரோ இருக்கலாம். இந்த படத்தோட இந்த ட்ரைலர்ல கடைசியா ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க. பெட்ரோலி போஸ் இருக்கா இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க மெயின் வில்ல நீ தானே, மெயின் வில்ல நான் சிரிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஷார்ட் கொடுக்குறாங்க கடைசியா வீடியோ, அந்த ட்ரைலரோட கடைசியா. மெயின் அக்யூஸ்ட் நீ தான், மெயின் அக்யூஸ்ட். ஆமா, ஆடுகளம் நிறைய வந்து பயந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு எழுதுவாரு. அப்போ ஒரு அம்மா உள்ள வருது, ஆனா ஃபேஸை காட்டல, சம்திங் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா, ஓபிஎஸ் ஆர் இபிஎஸ், டைரக்டர் வந்து கருணாநிதி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதை என்னன்னாக்கா இருந்துச்சு. அம்மா வந்து படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டாங்கன்ட்டு ஒரு பொருளை கிடைச்சிது. பொருளையா இல்லையான்னு தெரியல, இதுதான் மெயினா வந்து இந்த கதையை தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு அவங்க போட்டு தள்ளிட்டு தான் ஆடுகளம் நிறைய வந்து நான் மைக்க பிடிச்சி பேசி இந்த இடத்துக்கு வரலடா, கத்தி எடுத்து வீசி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சேமா இருப்பாரு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோடைய மெயின் கதையா இருக்கும் அப்படின்ட்டு தான் என்னோட கருத்து. ஒருவேளை அந்த வீடியோவா தான் இருக்கும், அந்த வீடியோ லீக் ஆயிருக்கும். ஸோ அந்த வீடியோவை யார் யார் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் போட்டு தள்ளுறதுதான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தெரியுது. பார்க்கும்போது பக்கா அரசியல் உள்நோக்கு உள்ள திரைப்படமா தான் இருக்குமோ அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்ப காலங்கட்சியை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஆளாளுக்கு என்னென்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனாலதான் இந்த படத்தை வந்து இப்படி பண்ணியிருக்காங்களான்ட்டு கேள்வி எழுப்பப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப சம்திங் ஒரு வேளை ஆட்சி வந்து மாறினால் படம் ரிலீஸ் ஆகுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் இந்த படத்தோடைய ட்ரைலரோட கதை அப்படின்ட்டு என்னோட கருத்து நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டிடிஎஃப் வந்து இப்போ பிரச்சனை மாட்டினார்ல, ஸோ அதெல்லாம் வெளிக்கணும், அதுல விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி கதையை எடுத்தாரான்றது தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். டாடா பாய்.